Nani karibialo, catching honey paridio, little sing sound not toy, ding long long. மலைகளின் கானக்குயில் திருமதி போக்கிலா லெக்தேபி, பத்மஸ்ரீ 2026. கார்பி அங்லாங் அசாமில் உள்ள ஒரு அழகிய சிற்றூரில் கார்பி மக்களும் போக்கிலா லெக்தேயும் வாழும் மண்ணாக அது திகழ்கிறது. நாடோடி நாடக கலைஞர்களான பெற்றோருக்கு பிறந்த திருமதி போக்கிலா கார்பி இசையை மரபாக மட்டுமே கற்றுக்கொள்ளவில்லை, அதனுடன் மனதார ஒன்றிப் போனார். சிறு வயதிலேயே அவர் தனது அபாரமான திறமையை வெளிப்படுத்த தொடங்கினார். இசை மீது பேரார்வம் கொண்ட போக்கிலா தனது இனத்தின் இசை பாரம்பரியம் அழிவின் விளிம்பில் இருப்பதை உணர்ந்தார். கார்பி இசை மூத்த தலைமுறையினரின் மூச்சிலும் குரலிலும் வாழ்ந்தது, காலப்போக்கில் அழிந்து கொண்டிருந்தது. அந்த காலத்திலயும் கார்பி பாடல்கள் இருந்தன. அதை கேட்க கத்துக்க மக்களுக்கு வாய்ப்பு இல்ல. பாதையில் தடைகள் இருந்தன. வறுமை அவரை தொடர்ந்தது. மேலும் பெண்கள் பொதுமேடையில் கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று இருந்தது. பல ஆண்டுகளாக அழிந்து கொண்டிருந்த அந்த கலையின் அமைதியான காவலராக போக்கிலா பின் அணியிலேயே போராடினார். ஆனால் அவரது குரலை அடக்கவோ மறைக்கவோ இயலவில்லை. தடைகளை உடைத்து அவர் தனது குரலுக்கு தேவாலயத்தில் ஒரு மேடையை அமைத்தார். அதே சிந்தனை உள்ளவர்களை ஒன்றிணைத்து மற்ற பெண்களையும் தன்னுடன் கூட்டு சேர தைரியம் அளித்தார். எதிர்ப்புகளால் நிரம்பிய நிலங்களை கடந்து பல மைல்கள் பயணித்து மூத்த தலைமுறையினரை சந்தித்து அழிந்து கொண்டிருந்த கலை மரபை ஆவணமாக்கினார். நீங்க பாடல்களை எழுதுங்க, அதுக்கு மெட்டு அமைங்க, நாங்க முடிஞ்ச உதவிகளை செய்வோம். எங்க சாங்கர இசை சங்கத்தின் மூலம் இந்த பாடல்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். உள்ளூர் ஆல் இந்தியா ரேடியோ ஒலிபரப்புகளிலிருந்து அவரது துணிச்சலான முதல் கேசட் காந்தோன் வரை கார்பி மக்களின் ஆன்மாவை மீண்டும் தேசிய பண்பாட்டு அமைப்பில் இணைக்கும் பணியை தொடங்கினார். ஜுபீன் கர்குடன் ஒத்துழைப்பு ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. பழமையான மந்திரங்களை நவீன இசை ஆற்றலுடன் இணைத்து புதிய தலைமுறையின் கவனத்தை ஈர்த்தார். 50 ஆண்டுகள், 300 பாடல்கள். கார்பி இசையை மலைகளிலிருந்து மக்களின் இதயங்களுக்கு கொண்டு சேர்த்தார். இன்றும் போக்கிலா கார்பி இசை எழுத்தின் முதன்மை தலைவியாக இருந்து புதிய தலைமுறைக்கு வழிகாட்டி கலை நிகழ்த்தி வருகிறார். கடந்த காலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போதே கார்பி ஆங்லாங் பெண்கள் தங்கள் எதிர்காலத்தை தாங்களே பாடும் வகையில் அதிகாரம் பெறுகிறார்கள். எங்க கார்பி ஆங்லாங் இன்னும் வளர்ச்சி அடையணும்னு எதிர்பார்க்கிறேன். கார்பி ஆங்லாங் பெண்களும் எந்த துறையிலையும் சிறந்து விளங்கணும். இதுதான் என் கனவு. ஸ்ரீமதி போக்கிலா லெக்தேபி, பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.